ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சயாட்டிகா ப்ராப்ளம் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது இடுப்புலேருந்து ஆரம்பித்து கால் வரைக்கும் வலி வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் சயாட்டிகா. இதுக்கு காரணம் L45 டிஸ்க் பல்ஜ் ஆர் L5S1 டிஸ்க் பல்ஜ் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இது ஒரு காமன் ஆர்த்தோபெடிக் பிரச்சனை. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது எதனால் வருது, அது வந்துட்டா என்ன அறிகுறிகள் இருக்கும், இது வர்றதை எப்படி தடுக்கலாம், வந்துட்டா இதுக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் அவைலபிள் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் டாக்டர் அருண் கண்ணன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னை அண்ட் ஜெயம் ஆர்த்தோ கேர் கோடம்பாக்கம். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடுப்புலேருந்து ஆரம்பித்து கால் வரைக்கும் வலி வரும். சில பேருக்கு இடுப்பில் வலியே இருக்காது, கால் மட்டும்தான் வலி இருக்கும். இதை தான் டிப்பிக்கலாக சயாட்டிகா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராப்ளம் முதுகில் இருக்கும் ஒரு தண்டு வடத்தில் இருக்கும். வலி பார்த்தீங்கன்னா காலில் தெரியும். சில பேருக்கு வலியாக இருக்காது, மரத்து போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரலாம், கரண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இதெல்லாமும் சயாட்டிக்காவில் தான் வர்றது. இதுக்கு ஏன் பேர் சயாட்டிகா அப்படின்னா, இந்த சயாட்டிக் நர்வ் அப்படிங்கிறது காலுக்கு போகிற ஒரு முக்கியமான நரம்பு. இந்த நரம்புகளோட ரூட்ஸில் அழுத்தம் ஏற்படும் போது இந்த நரம்பு ஃபுல்லாக வலி ஏற்படும். இந்த நரம்பு எங்கெல்லாம் சப்ளை பண்ணுதோ, அதாவது கால் ஃபுல்லாக சப்ளை பண்ணுற நரம்புங்கிறதுனால கால் ஃபுல்லாக வலி ஏற்படுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். பட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா தண்டுவடம் ஆர் முதுகில் தான் இருக்கும். இது ஒரு காமன் பிரச்சனை. நிறைய பேர் வந்துட்டு கால் வலியோடு வருவாங்க. இடுப்பில் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களுக்கு ஒரு புதுசாக தெரியும். தண்டுவடத்தில் எது நடக்கிறதுனால இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஆர் டிஸ்க் ப்ரொலாப்ஸ். இப்போ தண்டுவடத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய எலும்புகள் உண்டு. அதில் இந்த கீழ்ப்பகுதியை பார்த்தோம்னா லம்பார் ஸ்பைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லம்பார் ஸ்பைனில் சாதாரணமாக L1, L2, L3, L4, L5ன்னு 4 போன்ஸ் இருக்கும். இருக்கிறதுலே அது கீழே இருக்கிற போனில் பார்த்தீங்கன்னா சேக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் டாப் பகுதியை S1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த L4 அண்ட் L5 இந்த ரெண்டு எலும்புக்கு நடுவில் இருக்கிற அந்த ஜவ்வுக்கு பேர் L4, L5 டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி L5 அண்ட் S1 இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற இந்த ஜவ்வுக்கு L5S1 டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிஸ்க்குனா என்ன அப்படின்னா, ஒரு குஷன் மாதிரி இருக்கும். ரெண்டு எலும்புக்கு நடுவில் இருக்கும். ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி ஒர்க் பண்ணோம். ஒரு எலும்புலேருந்து இன்னொரு எலும்புக்கு ஸ்மூத்தாக அந்த லோடு டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சர். ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த டிஸ்க்கு பல்ஜ் ஆச்சு இல்லை பின்னாடி விலகுச்சு அப்படின்னா இதை டிஸ்க் பல்ஜ் ஆர் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகும்போது என்ன அப்படின்னா, பின்னாடி இருக்கிற நரம்பில் அழுத்தம் ஏற்படும். அதனால வர்ற வழி தான் இந்த சயாட்டிகா. ஸோ இந்த டிஸ்க்கு வந்துட்டு எப்படி டேமேஜ் ஆகுது, எதனால டேமேஜ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 2 வகையாக டேமேஜ் ஆகலாம். ஒன்று சடன் இன்ஜுரி. சடன் இன்ஜுரினா நீங்கள் ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி இன்ஜுரி கிடையாது. பட் அன்நேச்சுரல் ஒரு அப்நார்மல் பொசிஷனில் வெயிட் தூக்கும் போது நிறைய பேருக்கு இந்த டிஸ்கில் டேமேஜ் ஏற்படலாம். நீங்கள் யூஸ் ஆகாத, இப்போ சாதாரணமாக நிறைய பேர் நல்லா வெயிட் தூக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஆகாது. அன்அக்கஸ்டம்டு, நீங்கள் எதுக்கு யூஸ் ஆகலையோ அந்த அளவுக்கு வெயிட்டை திடீர்னு குனிஞ்சு தூக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில டைம் இந்த டிஸ்கில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி அது ப்ரொலாப்ஸ் ஆகிடலாம். இது ஒரு மெத்தட் ஆஃப் இன்ஜுரி, அதாவது சடனாக இன்க்ரீஸ் ஆகிறது. பட் மோர் காமன் பார்த்தோம் அப்படின்னா ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டிஸ்கில் டேமேஜ் டெவலப் ஆகும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டி போஸ்டர் நம்ம உட்கார்ற விதம். நிறைய பேர் இப்போ ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிற நிலைமையில தான் இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த ஒயிட் காலர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐடி ஜாபில் இருக்கவங்க, இல்லை சிஸ்டம் ஒர்க் ரொம்ப நிறையா பண்ணுறவங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க ஆர் எனி ஆஃபீஸ் கோயர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் சிஸ்டமில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணும்போது போஸ்டர் கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிஸ்கில் டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எப்போவுமே நம்ம நல்லா ஃபுல் பேக் சப்போர்ட் பண்ணி உட்கார்றது நல்லது. 8 to 9 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க கரெக்டாக உட்காரல, டைனிங் டேபிள் சேரில் உட்காடுறீங்க, இல்லை கவுச்சில் உட்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா பேட் போஸ்டர். ஸோ அந்த மாதிரி போஸ்டர் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டிஸ்கில் டேமேஜ் வர ஆரம்பிக்கும். ஒரு பீரியடில் இது பார்த்தீங்கன்னா பல்ஜ் அவுட் ஆக ஆரம்பிக்கும். இந்த டிஸ்க்குக்கு பின்னாடியே இந்த சயாட்டிக் நர்வோட ரூட்ஸ் வரும். அதனால தான் அதில் அழுத்தம் ஏற்பட்டு கால் ஃபுல்லாக வலி வருது. ஸோ படுக்கிற போஸ்டரும் ஒரு சில டைம் முக்கியம். ஸோ படுக்கும்போது கவுந்து படுக்கிறீங்கன்னாலும் டிஸ்க்குக்கு அந்த அளவுக்கு ஹெல்த்தி கிடையாது, டிஸ்கில் ஸ்ட்ரெயின் ஏற்படுத்தும். ஸோ உட்கார்ற போஸ்டர், படுக்கிற போஸ்டர், வெயிட் எடுக்கிறப்ப கேர்ஃபுல்லாக இல்லாதது, இதெல்லாமே டிஸ்கில் டேமேஜ் ஏற்படுவதற்கான காரணங்கள். இதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு சில நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் உண்டு. நம்ம பேக்கோட எந்த ஷேப்பில் இருக்குது, எந்த அளவுக்கு பேக்கில் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்குது, இதெல்லாமும்
நம்ம டிஸ்க் பல்ஜ் ஆகிறதுக்கு ஒரு ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டராக இருக்கலாம். பட் மெஜாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம போஸ்டர், நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ், மூணாவது நம்ம வெயிட். பாடி வெயிட் அதிகமாக இருந்ததுனாலும் இந்த டிஸ்க் வழியாக அதிகமான வெயிட் போகும். அதுவும் இந்த டிஸ்க் பல்ஜ் ஆகிறதுக்கு ஒரு ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூணுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மாடிஃபையபிள் ஃபேக்டர். ஆக்டிவிட்டி, நம்ம போஸ்டர், நம்மளோட வெயிட். ஸோ இது 3 காரணங்கள்னாலையும் இந்த டிஸ்க் பல்ஜ் அதிகரிக்கலாம். இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பு வலியும் இருக்கும், கால் வலியும் இருக்கும். அது தண்டுவடத்துலையும் வலி, அதாவது முதுகு பகுதியில் வலி ஏற்படும். அங்கேருந்து ஆரம்பித்து காலில் வலி வருது அப்படின்வாங்க. முக்கியமாக ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் பார்த்தோம்னா, அதாவது வெயிட் தூக்கும்போது, குனிஞ்சு வேலை செய்யும்போது இதிலெல்லாம் வலி வருது அப்படின்வாங்க. பட் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நிற்கும்போது, நடக்கும்போது கூட இந்த வலி வரும். கொஞ்சம் நேரம் நின்னதுக்கப்புறம் கால் ஃபுல்லாக வலி வர ஆரம்பிக்கலாம். ஒரு 100 மீட்டர், 200 மீட்டர், சில பேருக்கு 500 மீட்டராக கூட இருக்கலாம். அது மாதிரி நடக்கும்போது கால் ஃபுல்லாக மரத்து போயிடுது அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாம் இந்த சயாட்டிக்காக்கான அறிகுறிகள். நரம்பில் அழுத்தம் ஏற்படும் போது ரொம்ப விட்டோம், ரொம்ப அதிகமான அழுத்தம் இருக்குது, இல்லை ரொம்ப நாள் அழுத்தம் இருக்குது அப்படின்னா அந்த நரம்போட ஃபங்க்ஷனையும் பாதிக்கக்கூடும். வலி மட்டும் வராமல் அந்த நரம்போட என்ன செயலோ அதையும் பாதிக்கலாம். இப்போ காலுக்கு போகிற நரம்பு என்ன பண்ணும்? முக்கியமாக நம்ம காலோட அந்த மசில்ஸை இயக்கணும், காலுக்கு சென்சேஷன் தரணும். ஸோ இந்த நர்வோட ஃபங்க்ஷன் போயிடுச்சு அப்படின்னா முக்கியமாக காலில் இருக்க விரல்கள் தூக்குறது, முக்கியமாக பெருவிரலை தூக்குறதுல கஷ்டம் ஆர் வீக்னஸ் வரலாம், தூக்க முடியாமல் போகலாம். ஒரு சில பேருக்கு இந்த ஆங்கிள்லேருந்தே மேலே தூக்குற மூவ்மெண்ட் இல்லாமல் போகலாம். அதுக்கு பேர் ஃபுட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். இது காமனாக வர்ற நர்வ் டெஃபிசிட்ஸ். டிஸ்க் பல்ஜ் இருக்கவங்க நிறைய பேரில் இந்த மாதிரி வீக்னஸ் வர்றதில்ல. வர்றவங்களில் இந்த பாதத்தில், இல்லை பாதத்தில் இருக்கிற விரல்களில் வீக்னஸ் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி வீக்னஸ் வருது, மரத்து போயிட்டு ரிகவர் ஆக மாட்டேங்குது அப்படின்னா தீஸ் ஆர் ஆல் சைன்ஸ் தட் தெர் இஸ் அ இம்மினன்ட் டேஞ்சர். இந்த மாதிரி நர்வில் ப்ரெஷர் இருக்குது, நர்வோட ஃபங்க்ஷன் வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது நம்ம உணரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இம்மீடியட் அட்டென்ஷன் ஜென்ரலாக தேவை. இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் போகலாம், பட் இது ரொம்ப ரேர் கேசஸ். இதை கார்டா ஈக்வைனா சிண்ட்ரோம் சொல்லுவோம். இந்த ஸ்பைனல் கார்டையே அழுத்தம் ஏற்படுத்தி காலில் வீக்னஸ் வர்ற மாதிரி செய்யலாம், யூரின் போகிறதுல டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தலாம். இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரேர் கேசஸ். ஜென்ரலாக பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இடுப்பு வலி இருக்கும், காலில் வலி வரும். அது ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக நடக்கும்போது, நிற்கும்போது காலில் வலி ஆர் மரமரப்பு ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் தான் காமன் சிம்டம்ஸ். இதுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஜென்ரலாக நம்ம டாக்டர் பார்த்தோம், பரிசோதனை பண்ணாங்கனாலே ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு. இதுக்கு யூஸ்வலாக எக்ஸ்ரே அண்ட் எம்ஆர்ஐ இது பண்ணோம்னாலே நமக்கு கரெக்டாக அந்த டிஸ்க் பல்ஜ் எவ்வளோ இருக்குது, அது எந்த அளவுக்கு நரம்பில் அழுத்தம் ஏற்படுது, அதனால் என்ன விளைவு வருது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக பார்த்துடலாம். சிம்பிள் எக்ஸ்ரே அண்ட் எம்ஆர்ஐ இதுக்கு பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இதிலேயே கண்டுபிடிச்சிடலாம். நிறைய பேருக்கு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து எக்ஸ்ரே பார்த்துட்டு ஓரளவுக்கு டயக்னோஸ் வந்துட்டோம்னா இனிஷியலாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு ரெஸ்பாண்ட் ஆகலை, இல்லை டேஞ்சர் சைன்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா தென் எம்ஆர்ஐக்கு போகலாம். ஸோ இந்த சயாட்டிக்கா ஆர் L4-5 டிஸ்க் பல்ஜ்னால இந்த சயாட்டிக் நர்வில் அழுத்தம் ஏற்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது நம்மளோட கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ். இது இன்னும் ஜாஸ்தியாகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இந்த டிஸ்க் மேலே இருக்கிற அந்த அழுத்தம் ஆர் ஸ்ட்ரெயினை கம்மி பண்ணணும். ஸோ நம்ம குனிஞ்சு எதுவும் வேலை செய்யாமல் இருக்கணும், வெயிட் அதிகமாக தூக்கக்கூடாது. ஸோ இது ரெண்டும் பண்ணோன்னா அந்த டிஸ்க் பல்ஜ் இன்க்ரீஸ் ஆகலாம், நரம்பு அழுத்தமும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது குனிஞ்சு ஒர்க் பண்ணுறது, அதிகமான வெயிட்டு தூக்குறத ஸ்டாப் பண்ணணும். மூணாவது நான் சொன்னேன் நம்ம போஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. ஸோ உட்காரும்போது ப்ராப்பராக உட்காரணும், ஃபுல் பேக் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சேரில் எப்போவுமே உட்காரணும். கீழே உட்காரதையும் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அகைன் வெயிட் அதிகமாக இருந்தீங்கன்னா வெயிட் குறைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் இனிஷியல் ட்ரீட்மெண்ட். இது கூட நம்ம பெயினை கம்மி பண்ணணும். பெயினை கம்மி பண்ணுறதுக்கு ஜென்ரலாக இதுக்கு வந்துட்டு இஃபெக்டிவ் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி. ஸோ ஃபிசியோதெரப்பியில் ஐஎஃப்டி, சில பேருக்கு ட்ராக்ஷன் இதெல்லாம் போட்டு வலியை நல்லா குறைக்கலாம். பட் அகைன் ஃபிசியோதெரப்பி இந்த இண்டிகேஷனில் இந்த தெரப்பி பண்ணுறதோட முதல் நோக்கம் வலியை குறைக்கிறது. ரெண்டாவது பார்ட் ஆஃப் ஃபிசியோதெரப்பி பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட் நிறையா நல்லா இதுக்கு எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. எக்ஸசைஸ் பண்ணி பேக்கில் இருக்கிற பேலன்ஸை ரெஸ்டோர் பண்ணோம்னாலே இந்த டிஸ்க் மேலே இருக்கிற ஸ்ட்ரெயினை கம்மி பண்ணிடலாம். கம்மி பண்ணும்போது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த நரம்பு மேலே இருக்கிற அழுத்தம் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ இது ஓரளவுக்கு நம்ம டிசீஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபிசியோதெரப்பிலையோ எக்ஸசைஸ்லையோ ஏற்கனவே பல்ஜான டிஸ்கை நம்ம உள்ளால் தள்ள முடியாது. ஃபர்தர் ப்ரோக்ரஸ் ஆகாமல் பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட். அதுக்கேற்ற மாதிரி நர்வ்ஸ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைல்டு டிஸ்க் பல்ஜ் இருந்துச்சு, இனிஷியலாக உங்களுக்கு அந்த அழுத்தம் இருக்குது, ஃபிசியோதெரப்பி பண்ணி நல்லா போஸ்டர் மெயின்டைன் பண்ணிட்டீங்க, மசில் ஸ்ட்ரென்த் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டீங்கனாலே
அந்த நர்வே அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அதுக்கு மேலே ப்ரொக்ரெஷன் இருக்காது, அதிகமாகாது, வலி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிடும். 90% ஆஃப் பீப்புளுக்கு ப்ராப்பர் போஸ்டர், இந்த வெயிட் தூக்காமல் இருந்து ப்ராப்பர் எக்ஸசைஸ், ஃபிசியோதெரப்பிலேயே நிறையா மேனேஜ் பண்ணிடலாம். இதுக்கு அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு மெடிசின்ஸும் கொஞ்சம் கொடுப்போம். 2 வகையான மெடிசின்ஸ் இதுக்கு பயன்படுத்துகிறோம். ஒன்று அக்யூட் பெயினில் இருக்கும்போது பெயின் மெடிசின்ஸ் நிறைய பேருக்கு தேவைப்படும். பட் தொடர்ந்து எடுக்கிற மாதிரி இருக்காது. ஷார்ட் பஸ், ஒரு ஃபியூ டேஸ் ஒரு 10-15 நாள் எடுக்கிற மாதிரி பெயின் மெடிசின்ஸ் கொடுப்போம். அதுலேயே நிறைய பேருக்கு நல்ல பெயின் கண்ட்ரோலும் வந்துடும். 2வது வகையான மெடிசின் பார்த்தீங்க அப்படின்னா, நர்வில் தான் அந்த அழுத்தம் ஏற்படுது, இரிட்டேஷன் ஏற்படுது. அந்த நர்வை கூல் டவுன் பண்ணுறது ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மெடிசின்ஸ் இப்போ காமனாக யூஸ் பண்ணுறோம். காபாபென்டின், ப்ரீகாபாலின் போன்ற மெடிசின்ஸ் நிறைய பேருக்கு கொடுக்குறோம். இதுவும் பர்மனன்ட் மெடிகேஷன் கிடையாது. அந்த நரம்பில் இருக்கிற அந்த இரிட்டேஷன் போகிறதுக்கு வரைக்கும் மேபி ஒரு 1 or 2 months கூட நிறைய பேருக்கு கொடுப்போம். சில பேருக்கு 3 months கூட தேவைப்படலாம். ஸோ அந்த மாதிரி மெடிசின்ஸ் கொடுத்து அந்த நர்வ் இரிட்டேஷனை கம்மி பண்ணிடலாம். அந்த நர்வ்லேருந்து வர்ற அந்த வலி, இந்த மரத்து போகிறது, இது 2த்துக்குமே இது நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் டைம்ஸ் இதுதான் ட்ரீட்மெண்ட். ப்ராப்பர் போஸ்டர், ஃபிசியோதெரப்பி சப்ளிமெண்டட் வித் மெடிசின்ஸ். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் இம்ப்ரூவ் ஆகலை. நரம்பில் ஓரளவுக்கு அழுத்தம் இருக்குது, ரொம்ப மெக்கானிக்கலாக ரொம்ப அழுத்தம், ப்ரெஷர் இல்லை அப்படின்றப்ப இந்த ஸ்பைனல் ரீஜனில் இன்ஜெக்ஷன்ஸ் போடலாம். இது பார்த்தோன்னா நம்ம எக்ஸ்ரே கண்ட்ரோலில் ஜென்ரலாக பண்ணுவோம். எக்ஸ்ரே கண்ட்ரோலில் அந்த நரம்பை சுற்றி ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டோன்னா அந்த நரம்பு மேலே இருக்கிற அந்த ப்ரெஷர் கொஞ்சம், அந்த வீக்கம் கம்மியாயிடும். நரம்புலேருந்து வர்ற வலியும் நல்லாவே நிறைய பேருக்கு ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ இது ஒரு காமன் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி. எப்போ ஃபிசியோதெரப்பி மெடிசின்ஸ் ஒர்க் பண்ணலன்ற பட்சத்தில் டெஃபினட்டாக இந்த இன்ஜெக்ஷன் ட்ரை பண்ணுறது நிறைய பேருக்கு பண்ணுறோம், நல்ல ரிசல்ட்ஸோடு. பட் மெக்கானிக்கல் காம்பனன்ட் நிறையா இருக்குது, நரம்பு அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது, டிஸ்க் ரொம்ப பின்னாடி வந்து நரம்பை ஃபுல்லாக அழுத்திட்டு இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வேலை பார்க்காம போகலாம். அந்த மாதிரி இருக்குது. இல்லை நரம்பில் வீக்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஜென்ரலாக சர்ஜரி தேவைப்படலாம். ஸோ சர்ஜரிங்கிறது ஜென்ரலாக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ரிசார்ட்னே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மற்ற மெடிசின்ஸு, ஃபிசியோதெரப்பி, போஸ்டர் மாடிஃபிகேஷன் இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒர்க் ஆகலைன்ற பட்சத்தில் சர்ஜரி இதுக்கு ஜென்ரலாக நல்ல ரிலீஃப் தருது. மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் ப்ராப்ளம்க்கு மைக்ரோ சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ அப்படிங்கிறப்போ மைக்ரோஸ்கோப் பார்த்து பண்ணுறதுனால இதுக்கு பேர் மைக்ரோ டிஸ்கெக்டமி. அதாவது மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து துல்லியமாக அந்த டிஸ்கை ஐசோலேட் பண்ணி நரம்பில் எந்த இடத்துல போர்ஷனில் அழுத்தம் ஏற்படுதோ அந்த இடத்துலேருந்து எந்த போர்ஷன் ஆஃப் டிஸ்க் காஸ் பண்ணிட்டு இருக்கோ அதை மட்டும் எடுத்துடலாம். இதுக்கு பேர் மைக்ரோ டிஸ்கெக்டமி, அதாவது ஒரு போர்ஷன் ஆஃப் டிஸ்கை எடுத்துடுறது. இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது எண்டோஸ்கோபிக் முறையிலையும் பண்ணுறாங்க. ஒரு துளை மூலமாக போட்டு அதுலேயே இந்த டிஸ்கை ரிமூவ் பண்ணுற டெக்னாலஜியும் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலி ஆல்மோஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ இந்த டிஸ்கெக்டமிங்கிறது இதுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட். முன்னாடியெல்லாம் ஓப்பன் டிஸ்கெக்டமி பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்போல்லாம் ஜென்ரலாக மைக்ரோஸ்கோபிக் ஆர் எண்டோஸ்கோபிக் டிஸ்கெக்டமிங்கிறது காமன். பட் அகெயின் நிறைய பேருக்கு இது தேவைப்படுறதில்ல, சர்ஜரி இல்லாமையே நிறைய பேருக்கு இது சரியாயிடும். லாங் டேர்முக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் ஆனால் கண்டினியூ பண்ணும், ப்ராப்பர் போஸ்டர் கண்டினியூ பண்ணும். இப்போ நிறைய பேருக்கு வலி கொஞ்ச நாளில் நல்லா கம்மியாயிடும், திருப்பி பேட் போஸ்டர், ஸ்ட்ரெயின் பண்ணுறது இதுக்கெல்லாம் திருப்பி போனாங்கன்னா திருப்பி டிஸ்க் பல்ஜ் ஏற்படலாம். இன்னொன்று என்னென்னா ஒரு லெவலில் இல்லை 2-3 லெவலில் இந்த டிஸ்க் உண்டு. ஸோ ஒரு லெவலில் சரி பண்ணாலும் இன்னொரு லெவலில் உங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடும். ஒரு தடவை டிஸ்க் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா லைஃப் லாங் நீங்கள் ப்ராப்பர் போஸ்டர், ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.